எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு அவசரமான பதிவு. இதை நான் வந்து லேட்டாக போடலான்னு இருந்தேன். எனக்கு மேலிடத்துலேருந்து உத்தரவு, இது பிஃபோர் சேலஞ்ச் போட்டு தான் ஆகணும்னாங்க. யார் இந்த மேலிடத்து உத்தரவு அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 தனி சப்போர்ட், மாரல் சப்போர்ட்னு ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம். தானாக கிடைக்காது, லேசாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் அந்த கையை நாம தான் இறுக்கி பிடிச்சிக்கணும். அப்படி நான் பிடிச்சி குருவாக ஏற்றுக்கிட்ட ஒரு மனிதர் தான் நம்ம ராஜேஷ் தாமரா சார். அவங்க தான் எப்போவுமே என்னென்னா உங்களோட நலனுக்காக என்ன வருத்திக்கிறத பற்றி அவங்க கவலையே பட மாட்டாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு அது தெரியவே தெரியாது, வலிக்கவே வலிக்காது. இதை பண்ணியா அதை பண்ணியா இதை பண்ணியான்னு கேட்குறது மட்டும்தான். லேட்டாக வீடியோ போட்டால் கூட அதுக்கு வந்து பயங்கரமாக எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கிறேன், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாகிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சேலஞ்சு கடையில் இன்னொரு சேலஞ்ச் ஏன் போடலாம், அந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்னால் ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் அப்பப்போ என்னால் நான் ஆன்லைன்லேயே 3 நாள் மாட்டிக்கிறேன். ஃபுல் டே 3 நாள் அதில் போய்டும். ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸில் ஜிம்மில் இருக்குது. ஸோ இதுக்கு இடையில கேப்பில் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுது. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நிறைய வந்து சேலஞ்சு கொடுக்குறோம், நிறைய பேர் வின் பண்ணுறாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னாங்க. கண்டிப்பாக சார், அவங்க வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க, இல்லாமலாம் இருக்காது சார். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜிம்மில் பண்ணுறோம் சார். ஜிம்மில் பண்ணுறோம், ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு, யூடியூப்பில் பண்ணுறவங்களுக்கு என்ன நம்ம பண்ணுறோம், ரெகக்னேஷன் இருக்குதா அப்படின்னாங்க. இல்லை சார், ஜஸ்ட் ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதோட முடிஞ்சு போச்சுன்னு. நோ, இந்த முறை அவங்கள வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்துடலாம் எல்லாருக்கும் அப்படின்னாங்க. எப்படி சார் அப்படின்னா, எல்லாமே ஆன்லைனில் பண்ணிவிடுவோம். அவங்கள்ட்ட சில டீட்டெயில் வாங்குகிறோம், எப்படி பண்ணுறோங்கிறதெல்லாம் டீட்டெயில் பேசியிருக்கிறோம். ஸோ வாங்குகிறோம், அதே போல் நம்ம செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி கிஃப்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னாங்க. என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பேசும்போது சொன்னாங்க, இது நார்மலாக இருக்கக்கூடாது, ஒரு ஒர்த்தாக இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வின்னர் ரன்னர்னு 2 பேரை செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வின்னருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் தான் வரும்போது ஆர்பிட்ராக் 20,000 வார்த். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரன்னருக்கான கிஃப்ட் 15,000 வார்த். ஸோ இது ரெண்டுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வில்லேஜில் கூட இருப்பாங்க நம்மகிட்டேருந்து வாங்கி அச்சீவ் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு பிராண்டாக இருக்கணும்னாங்க. அதனால தான் இந்த காஸ்ட்டு. பட் அதே போல் 1 இயர் வாரண்டியோடு கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் அதை சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஃபால்ட்டே வராத மாதிரி அவங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி பிராண்டை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 35,000 போனதுக்கப்புறம் 15,000 இருக்க என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டாங்க. நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு. 10 பேருக்கு ஸ்மார்ட் ஸ்கேல் கொடுத்துருவோம், டிஜிட்டல் ஸ்கேல் கொடுத்துருவோம்னாங்க. சூப்பர் சார், நைஸ், பண்ணிடலாம் அப்படின்னு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் பேர் பண்ணி நீங்கள் அத்தனையும் வந்து உங்கள் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு நல்ல சூப்பர் டூப்பரான ஒரு மிஷினை தான் கொடுக்க போகிறோம், வெயிங் ஸ்கேலை. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 12 கிஃப்ட்டும் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை விட பல லட்சத்தை போட்டு நீங்கள் வந்து வாங்குற அளவுக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குற அளவுக்கு தகுதியில் இருப்பீங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரா எங்களுக்கு அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு கிஃப்டாக வாங்குறப்ப, நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணி வாங்குறப்ப இருக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அது ஒரு சுகமே தனிங்க. அது வீட்டில் இருக்கும்போது நான்லாம் எனக்கு ஒரு பெண்ணு கிடச்சா கூட அது எழுதுறதுக்கு கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அது ஏன்னா உடச்சிட போகிறாங்க, வீணாகிட போகுதுன்னு நினைப்பேன். புக்கு கொடுத்தா கூட நான் அதை வந்து படிக்கிறது கொடுக்க மாட்டேன். ஏன்னா படிக்கிறதுக்கு வாங்கிட்டு போய் நிறைய பேர் ரிட்டர்ன் வர மாட்டேங்குது. அதனால் அந்த மாதிரி அப்படி நான் அந்த விஷயங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கிஃப்டாக வர்றதை நான் ரொம்ப மதிப்பேன். அதே போல் இதை நீங்கள் ஒரு கிஃப்ட்டு நீங்கள் சாதித்து வாங்குகிற விஷயம். அதனால் வந்து உங்களுக்கு அது வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. எல்லாருமே தயவு செஞ்சு இதில் ஒரு ஈடுபாடோடு பண்ணுங்கள். இதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேயிங் மெஷினில் நின்று அதை ஒரு வீடியோவாக எடுத்துருங்க. அதே போல் உங்களோட ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுமே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ எடுக்க மாட்டேன், ஃபோட்டோ தானே பரவாயில்ல, ஓகே. அனுப்புறதில் எல்லாருமே ஃபோட்டோ மட்டும்தான் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஒருவேளை வீடியோ ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, வீடியோவோட சேர்த்து அனுப்புறாங்கன்னா அதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இன்னும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கணும். பட் ஓவரால் மொத்தத்தில் உங்ககிட்டேருந்து தான் இதில் வர போகிறாங்க. அந்த 12 அச்சீவர்ஸ் இதுலேருந்து தான் எடுக்க போகிறோம். நிறைய பேருக்கு இந்தியா லெவலில் இருந்தால் எங்கேருந்து வரும்னு நினைப்பீங்க. எல்லாமே கொரியர் சர்வீஸ் இருக்குது, சூப்பராக போய் சேர்ந்துடும். அதனால் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் ஃபேமிலி இங்கே தான் இருக்குது, அவங்கள விட்டு கலெக்ட் பண்ணிக்க சொல்லிடலாம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட போகிறோம் அந்த அட்ரஸுக்கு. ஒருவேளை அவங்கெல்லாம் ஏஜ்டு, பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதுக்கு ஈக்குவலான ஆன்லைனில் பர்சனல் ட்ரைனிங்கை நாங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் எங்கே இருந்தாலும் அந்த வேல்யூ உங்களுக்கு ஒர்த்தாக கிடைக்க தான் போகுது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏன்னா ஒரு விஷயத்தையும் ராஜேஷ் சார் வந்து நமக்காக வந்து பார்த்து யோசிச்சு பாரு. அவங்களுக்கு இருக்கிற வேலையில் இதெல்லாம் அவங்க கண்டுக்கணுங்கிற அவசியமே இல்லாத நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. என் வேலையில் இந்த நிலைமையிலே என்னால் கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல, தள்ளி போகுது. அவங்க வேலையை வச்சுக்கிட்டு எப்படி தான் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க, எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல. எனிவே இதை கொடுக்குற இடமும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
அது ஒரு பிளேஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அங்கே தான் வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம், இது அங்கே தான் வச்சு நம்ம கொடுக்க போகிறோம், அங்கே தான் வச்சு இது ஓப்பன் பண்ண போகிறோம், யார் யாரெல்லாம் செலெக்ஷன்லாம் அங்கே தான் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சீக்கிரம் நீங்கள் வந்து ஜனவரியில் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா December 29 சேலஞ்ச் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 டேஸில் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். முக்கியமாக இதில் இருக்க வேண்டியது இந்த செல்ஃப் எவால்வேஷன் சார்ட்டில் கண்டிப்பாக க்ரீன் டிக் இருக்கணும். அது எல்லாமே க்ரீன் டிக் இருக்கணும். அது ரொம்ப மஸ்ட். அதையும் பார்ப்போம். உங்களோட ஸ்டெப்ஸ் அப்டேட் எல்லாமே அதுக்குள்ளே கவர் ஆகிட போகுது. இது எல்லாமே இருக்கும்போது தான் நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதனால் ஏதோ ஏனோ தானோ நம்மளும் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்ப சலித்து செலக்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஆனால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்த சேலஞ்செல்லாம் பண்ணும்போது என்ன மாதிரி இன்னும் நம்ம வந்து வேறு மாதிரியாக கொண்டுட்டு போகலான்னு யோசிக்க போகிறோம். இந்த சேலஞ்சில் யார் அந்த அதிர்ஷ்டசாலி?